இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கான டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் எல்லாருக்கும் இன்னும் இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்ன அப்படின்னா, நான் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணுமா, எப்போ இது கம்பல்சரி, எப்போ இது ஆப்ஷனல் அப்படிங்கிறது தான் ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நான் இன்கம் டேக்ஸ் கட்டினா தான் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், அப்போ தான் கம்பல்சரி, மற்ற நேரத்தில் தான் இது ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. ஸோ இந்த ஐடிஆர் ஃபார்ம் அப்படின்னா என்ன, இந்த ஐடிஆர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக நம்ம கவர்மெண்ட்க்கு எழுதக்கூடிய ஒரு ஃபார்மல் லெட்டர் மாதிரி. இந்த லெட்டரில் நம்ம இந்த வருஷத்தில் எவ்வளோ சேலரி வாங்கியிருக்கோம், இல்லை எவ்வளோ பிஸ்னஸ்லேருந்து லாபம் வந்திருக்கு, இல்லை நஷ்டம் வந்திருக்கு, ப்ரொஃபஷனல் இன்கம் எவ்வளவு, அதுலேருந்து எவ்வளோ லாஸ், அதே மாதிரி நான் அந்த வருஷம் எவ்வளோ டேக்ஸ் கட்டியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை அதில் ஃபில் பண்ணுறது தான் இந்த ஐடிஆர் ஃபார்ம். இந்த ஐடிஆர் ஃபார்ம் யாரெல்லாம் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்டில் சொல்லியிருக்காங்க. இதை நான் சிம்பிளிஃபைடாக உங்களுக்காக 3ஆக பிரிச்சிருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியாவை நான் பிரித்தது இன்கம் க்ரைட்டீரியா. இந்த இன்கம் க்ரைட்டீரியாவுக்கு கீழே இந்த வருஷத்தில் உங்களுடைய டோட்டல் இன்கம் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டை விட அதிகமாக இருக்குது, பிஃபோர் டிடக்ஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ஆகணும். செகண்ட் ஒன், எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் டிரான்சாக்ஷன் வைஸ் நான் இதை பிரிச்சிருக்கேன். இன்கேஸ் உங்களுடைய கரண்ட் அக்கௌண்ட்டில் 1 crore rupees இல்லை அதுக்கு மேலே டெபாசிட் பண்ணியிருக்கீங்க, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 50 lakhs ஆர் மோர், இதுவே நீங்கள் ஃபாரின் ட்ராவலுக்காக 2 lakh rupees மேலே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை இபி பில் 1 lakh rupees மேலே பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை உங்களுடைய பிஸ்னஸ் 60 lakhsக்கு மேலே டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கு, இல்லை ப்ரொஃபஷனல் ரிசீட்ஸ் 10 lakhs ஆர் மோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை டிடிஎஸ் ஆர் டிசிஎஸ் உங்களுக்கு 25,000 rupeesக்கு மேலே டிடக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் சரி, இதுவே சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்னா 50,000 rupees டிசிஎஸ் டிடெக்ட் பண்ணியிருந்தா அவங்களுக்கும் அப்ளிகபிள். ஸோ நான் சொன்ன இந்த இதில் ஏதாவது ஒரு க்ரைட்டீரியா ஹிட் ஆச்சுனாலும் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் கம்பல்சரியாக ஃபைல் பண்ணணும். லாஸ்ட் ஒன், அடிஷ்னல் க்ரைட்டீரியா. இது யாருக்கெல்லாம் அப்ளிகபிள்னா ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்ஸ்க்கு மட்டும் இது அப்ளிகபிள். அண்ட் இவங்க ஃபாரின்ல ஒரு அசெட் இருக்கு, இல்லை அந்த அசெட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னாலும் சரி அவங்க ஃபைல் பண்ணணும். அதே மாதிரி ஃபாரின் அக்கௌண்ட்டுக்கு ஆத்தரைஸ்டு சிக்னேட்டராக இருந்தாலுமே கண்டிப்பாக ஃபைல் பண்ணணும். ஸோ நான் சொன்ன இந்த எல்லா கேசஸ்லையுமே ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஹிட் ஆனாலும் நீங்கள் ஃபைல் பண்ணணும். ஈவன் உங்களுக்கு டேக்ஸ் லைபிலிட்டி 0வாக இருந்தால் கூட ஐடிஆர் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறது தான். நீங்கள் ஒரு சேலரிட் பர்சனாக இருக்கலாம், இல்லை ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் பர்சனாக இருக்கலாம், ஹோம் மேக்கராக இருக்கலாம், இல்லை ஸ்டூடெண்ட்டாக கூட இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, நான் சொன்ன லிஸ்ட்டில் ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை டியூ டேட்டுக்குள்ளே ஃபைல் பண்ணிடுங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதை நெக்ஸ்ட் வீடியோஸில் கவர் பண்ணுறேன். அண்ட் ஐடிஆர் சீரீஸோட செகண்ட் எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சதீஷ்.